வாங்க இன்றைக்கி கிராமத்து சமையலில் வந்து ஆட்டுக்குடல் குழம்பு பார்க்கலாமா. இன்றைக்கி வந்து நம்ம தேவையான பொருட்கள் வந்து ஆட்டுக்குடல் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள், மிளகாத்தூள். மல்லித்தூளில் வந்து நான் சோம்பு, சீரகம், மஞ்சள் எல்லாமே போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். தேவையானது வந்து மஞ்சத்தூளும் சேர்த்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு உப்பு வந்து நான் கல் உப்பு தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சோம்பு இதெல்லாம் வந்து தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கேன். நல்லா அம்மியில் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதில் வந்து அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு இது ரெண்டும் நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தக்காளி வந்து பிணைஞ்சி வச்சுருக்கேன். இதில் வந்து தேங்காய், இதெல்லாமே வந்து தேவையான பொருட்கள். இப்போ வந்து நம்ம குடல் குழம்புக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையானது எண்ணெய் ஊற்றியாச்சு. நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம நல்லா காயட்டும். அதுக்கப்புறம் தாளிப்புக்குள்ள சோம்பு, இந்த கறி மசாலா பட்டைகள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இது எல்லாமே போட்டுட்டு நல்லா பொரி வந்ததுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போட்டு நல்லா பொரி வெஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் போட்டாச்சுன்னா நல்லா வாசம் வரும் பாருங்கள். நல்லா வாசம் வருது. இதுலையே நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி எடுத்து சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் நல்லா வதங்கட்டும் தக்காளி. நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். நல்லா வாசம் வருது பாருங்கள். நல்லா நல்லா வாசம் வரட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம குடல் ஏற்கனவே நம்ம அடைச்சி வச்சுருக்கோம். அதை எடுத்து போட்டுக்கலாம். குடல் போட்டதுக்கப்புறம் நல்லா வேகட்டும். அதோட நம்ம உப்பும் போட்டுக்கலாம். உப்பு கல் உப்பு தான் போடலாம். நல்லா வேகட்டும். பத்து நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம், சேர்த்துக்கலாம்.
நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அரை மணி நேரம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் போட்டுட்டோம், மல்லித்தூள் போட்டோம். நல்லா போட்டு கலந்துட்டு அதுக்கப்புறம் தேவையானது தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா பாருங்கள், நல்லா வாசமாக வருது. தேவையானது தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா இந்த பதத்துக்கு நல்லா எண்ணெய் வந்து நம்ம தாளித்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வேக விட்டுறணும். அதுக்கப்புறம் வந்து இப்போ பாருங்கள், நல்லா குழம்பு நல்லா வந்திருக்கு. ஸோ குடல் குழம்பு வந்து இவ்வளோதான். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.